இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த மாலை வேளையில் உங்களுக்கு நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஆராதனையின் பிரசன்னத்திற்குள்ளே கர்த்தர் நம்ம எல்லாரையும் நடத்தினார். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவதற்கு நாம் விட்டு கொடுப்போம். ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு நம்முடைய செவிகளை இருதயங்களை கர்த்தர் திறந்து வார்த்தைகளை நமக்குள்ளே கடந்து போக கர்த்தர் நமக்கு கிரியை செய்யட்டும். அந்த எதிர்பார்ப்போடு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. வாசிக்கலாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த வார்த்தையை வைத்து இந்த மாதத்தில் நாம் தியானித்து வருகிறோம். அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த ஆண்டவர், நாம் சேவிக்கிற ஆண்டவர் இருக்கிறாரே, அவர் யார் என்று சொன்னால் நிரூபிக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. எதை நிரூபிக்கிறார் என்று சொல்லி கடந்த 3 வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். முதலாவது, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பவர்கள் அதிகம் என்று சொல்லி ஆண்டவர் நிரூபிக்கிறார். இரண்டாவது ஒன்றை நிரூபிக்கிறார். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்பதை ஆண்டவர் நிரூபிக்கிறார். மூன்றாவது ஒன்றை நிரூபிக்கிறார். நாம் நம்பி இருக்கிற, நாம் அடைக்கலமாய் இருக்கிற நம்முடைய கன்மலை நிகரற்றது. நம்முடைய கன்மலையை போல வேறொரு கன்மலை இல்லை என்பதை ஆண்டவர் நிரூபிக்கிறார். இந்த அதிகாரத்தில் இன்னொன்றை நிரூபிக்கிறார். உலகம், அதாவது பிசாசானவன், சத்ருவானவன், எதிரியானவன் கொண்டு வருகிற இராணுவத்திற்கும் தேவனுடைய சேனைக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார், நிரூபிக்கிறார். சாத்தானின் சவாலை விட ஆண்டவருடைய பதில் நம்முடைய அருகிலே இருக்கிறது என்பதை ஆண்டவர் நிரூபிக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய சவால்களை தீர்க்கும் விதம் வித்தியாசமானது என்பதை நிரூபிக்கிறார். அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், எலிசாவுடைய செயல்களுக்கு, அந்த செயல்களை பார்த்த தேவன் எலிசாவுக்காக கிரியை செய்ய, செயல்பட அவர் இறங்கி வருகிறார். என்ன எலிசா செய்த 3 செயல்கள்? அவன் செய்தது வித்தியாசமான ஒரு ஜெபம். முதலாவது எதிர்பாராத ஒரு ஜெபம். இரண்டாவது என்ன சொன்ன? மறந்துட்டீங்களா? காலையில் கூட சொன்னேன். புரிந்து கொள்ள முடியாத ஜெபத்தை செய்கிறார். மூன்றாவது, நம்ப முடியாததை செய்கிறார். இந்த 3 கிரியைகளை, இந்த 3 செயல்களை பார்த்த தேவன் எலிசாவுக்காக இறங்கி வந்து கிரியை செய்கிறார். இந்த வசனத்தில் இன்றைக்கு இன்னொரு காரியத்தை கர்த்தர் செய்கிறதை பார்க்கிறோம். என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அப்படியே இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் உங்களோடு கூட இருப்பவர்கள் அதிகம். 2 பேரை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம் அல்லது சொல்லப்படுகிற ஒரு வாக்கு. அதாவது இவன் சொல்றான், வேலைக்காரன், எலிசாவுடைய வேலைக்காரன், அவர்களோடு கூட இருப்பவர்கள் அதிகமாக இருக்காங்க, நாம் கொஞ்சமாக இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் உங்களோடு கூட இருப்பவர்கள் எண்ணிக்கை பிரச்சனை. அங்கே என்ன பிரச்சனை? நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம், அங்கே எண்ணிக்கை என்ன பண்ணுது? பெருசாக இருக்கு. நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம். எங்கள் வீடு, நாங்கள் இருக்கிற 2 பேரோ 4 பேரோ தான். எனக்கு எதிராக எழும்பி இருக்கிற கூட்டம் பெரிதான கூட்டம். ஆகவே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எங்களால் ஒன்றுத்தையும் நடப்பிக்க முடியாது என்று சொல்லி நினைக்கும் போது, என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த எண்ணிக்கையை கர்த்தர் ஈடு செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. நான் காலையில் சொன்னேன், ஆண்டவர் இந்த எண்ணிக்கை, அந்த காலையில் சொன்ன ஆண்டவருக்கு எண்ணிக்கை பிரச்சனையே கிடையாது, நமக்கு தான் எண்ணிக்கை பிரச்சனை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு எண்ணிக்கை பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வேதவசனம் சொல்லுது, கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது அவருக்கு லேசான காரியம். அவருக்கு எண்ணிக்கை பிரச்சனையே இல்லை, நமக்கு தான் எண்ணிக்கை பிரச்சனை. இந்த எண்ணிக்கை குறைவினாலே நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனை அல்லது தடுமாற்றம் வரும் பொழுது ஆண்டவர் 3 விதங்களிலே அந்த காரியத்தை ஆண்டவர் சந்திக்கிறார்.
இந்த நாளில் அதை புரிந்து கொள்ளும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அந்த எண்ணிக்கை குறைவினாலே வருகிற பிரச்சனை, போராட்டங்கள் நேரத்தில் தடுமாற்றம் வரும் பொழுது ஆண்டவர் செய்கிற முதல் விதம் என்னவென்று சொன்னால், மேட்ச் பண்ணுகிறார். சத்துருவினுடைய எண்ணிக்கையோடு தேவ பிள்ளையினுடைய எண்ணிக்கையை கர்த்தர் மேட்ச் பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய பரலோக சேனையை கொண்டு வந்தாரே, எலிசாவுக்காக கொண்டு வரவில்லை, அவனுடைய வேலைக்காரனுக்காகத்தான் கொண்டு வந்தான். ஏனென்றால் வேலைக்காரன் தான் காலையில் போய் பார்த்தான். பார்த்த உடனே சேனையை, சீரிய சேனையை பார்த்த உடனே அவன் அதிர்ச்சி அடைந்தான். பக்கத்தில் சொல்லுங்க, அதிர்ச்சி அடைந்தான். அதிர்ச்சி அடைந்த உடனே அடுத்தது என்ன வந்துச்சுன்னா, பயம் வந்துச்சு. அவங்க பெரிய சேனையா சுத்தி இருக்காங்க, நாங்களோ 2 பேர் தான் இருக்கிறோம். பயம் வந்துச்சு. ஆனா ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்த போது அதிர்ச்சி வரல, வியப்பு வந்துச்சு. வியப்பு வந்தபோது என்ன வந்துச்சு? ஆனந்த மகிழ்ச்சி வந்துச்சு. ஏன் ஆண்டவர் அவனுடைய கண்களை திறந்து ஆண்டவர் காண்பித்தார் என்று சொன்னால், அவனுடைய எண்ணத்தை மாற்ற, அவனுடைய மனதை மாற்றுவதற்காக ஆண்டவர் அவனுக்கு காண்பிக்கிறார். அப்பா, எதிரியுடைய சேனை உன்னை சூழ்ந்திருக்கவில்லை, என்னுடைய சேனை தான் உன்னை சூழ்ந்திருக்கிறது என்பதை கர்த்தர் காண்பித்தார். ஏதை சொல்றேன் அப்படின்னா, எதிரி கூட ஆண்டவர் கொண்டு வந்த சேனையை பார்க்கவில்லை. எலிசா பார்த்துட்டார் ஏற்கனவே. எலிசாவுக்கு தெரியும், என் ஆண்டவர் என்னை தப்புவிக்க, என்னை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய சேனையை எலிசா பார்த்துட்டாரு, எதிரி கூட பார்க்கல. இந்த வேலைக்காரனுக்கு தான் கர்த்தர் கண்ணை திறந்து பார்க்க வைக்கிறார். ஏன் பார்க்க வைக்கிறார் தெரியுமா? உன் மனதில் மிரட்டல்னால வந்த உன் மனது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனதை சரிபடுத்த, உனக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் வேலைக்காரனுடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. யாத்ராகம புஸ்தகத்தில் பார்த்தோம், சுருக்கமாக அப்படின்னு சொல்லிட்டு போறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு ஆடல் பாடலோடு சந்தோஷத்தோடு வெளியே புறப்பட்டு வருகிறார்கள். ஒரே மகிழ்ச்சியோடு கூட போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது. சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்த பொழுது அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு, கலக்கம் வந்துச்சு, நம்பிக்கை போயிட்டு. இந்த நேரத்தில் ஆண்டவர் பார்த்தாரு, கண்ணுனால பார்த்து தானே உனக்கு பிரச்சனை வந்துச்சு, அந்த கண்ணுனாலேயே நான் உனக்கு சத்துரு எந்த வெப்பனை பயன்படுத்துகிறானோ அதே வெப்பனை பயன்படுத்தி நானும் உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறேன், நானும் உன்னோடு கூட இருக்கிறது அதிகம் என்பதை நிரூபிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பது இல்லைன்னு சொல்லிட்டு அதிகாலையில் எந்திரிச்சு கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது எந்த எகிப்தின் சேனை இவர்களை மிரட்டினதோ அதே எகிப்தின் சேனையை பிணங்களாக கர்த்தர் காண்பித்தார். கண்ணுனால பார்த்து தானே பயந்த, கண்ணுனால பார்த்து தானே நடுங்குன, கண்ணுனால பார்த்து தானே உனக்குள்ளே அவநம்பிக்கை வந்துச்சு. அந்த கண்ணை வைத்தே உனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. பல காரியங்களை காலை வேளையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட நேரம் இல்லை. 2வது ஆண்டவர் செய்கிற விதம், அந்த நேரத்தில் எண்ணிக்கை குறைவாக இருக்கும்போது ஆண்டவர் செய்கிற 2வது விதம், எண்ணிக்கை அப்படியே தான் இருக்கும், ஆனால் கடைசியில் தான் கர்த்தர் காண்பிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் இப்படி சொல்லுகிற, உங்கள் கரத்தில் இருப்பதை ஆண்டவர் கரத்திலே நீங்கள் கொடுப்பீர்கள், ஆனால் அவர் தம்முடைய திட்டப்படி செய்வார். மார்க்கு யோவான் 6:9 பார்க்கிறோம். எண்ணிக்கை குறைச்சல் தான் அங்கே பிரச்சனை. 25,000 பேர் இருக்காங்க. வேத வசனம் சொல்லுகிறது புருஷர் மாத்திரம் 5,000 பேர். சாப்பிடுவதற்கு பார்த்தா ஒரே ஒரு பையன்ட்ட தான் 5 அப்பம் 2 மீன் இருக்கு. அவனுடைய ஒருவேளை உணவு. இப்போ எண்ணிக்கை பிரச்சனை. இந்த 300 பணத்துக்கு வாங்கினாலும் பத்தாது. இந்த ஒரு பையனுடைய 5 அப்பம் ஒருவேளை உணவு எப்படி இத்தனை பேருடைய பசியை தீர்க்க முடியும் என்று சொல்லி நினைத்த பொழுது ஆண்டவர்
ஆரம்பத்தில் நம்பரை காமிக்கவே இல்லை. உன் கையில் இருக்கிறத என் கையில் கொடு, அந்த பையன் கையில் இருக்கிறத என் கையில் கொடு. ஆண்டவர் கையிலையும் வைத்த பொழுது 5 அப்பமாகவே தான் இருந்தது, 2 மீனாகத்தான் அது இருந்தது. ஆனால் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த போதுதான் கர்த்தர் நம்பரை கொண்டு வருகிறார். 5000 புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டாங்க என்ற நம்பரை கர்த்தர் கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, இந்த 12 பேர் தானே சொன்னா, இதை வச்சு எப்படி செய்ய முடியும்? ஆண்டவர் பார்த்தாரு, 12 என்ற ஒரு நம்பரை கொண்டு வருகிறார். 12 கூடை நிறைய நிரப்பினார்கள். சத்ருவுக்கு ஆண்டவர் பாடம் புகட்ட விரும்புகிறார். 2வது செய்கிற ஒரு காரியம், எண்ணிக்கை அப்படியே தான் இருக்கும், ஆனால் முடிவில் பதிலை கர்த்தர் விளங்க பண்ணுவார். 3வது ஆண்டவர் செய்கிற விரம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 12வது வசனம். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும், பானையில் ஒரு பிடி மாவும், கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை, என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை. உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரரும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன். முதலாவது என்ன செய்கிறாரு? மேட்ச் பண்றாரு. 2வது கரத்தில் இருப்பதை அப்படியே எண்ணிக்கையை வைத்து முடிவில் எண்ணிக்கையை கர்த்தர் மேட்ச் பண்ணுகிறார். 3வது ஆண்டவர் எப்படி தெரியுமா? கொள்ளளவை பெருக்க செய்கிறார். பக்கத்தில் பாசலுங்க, 3வது கொள்ளளவை கர்த்தர் பெருக்க செய்கிறார். இப்ப இந்த சாரிபாத்திற்கு இந்த எலியாவை ஆண்டவர் தான் அனுப்பி இருக்கிறார். அவன் வரும்பொழுது இந்த சகோதரி விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறார். அவளை பார்த்து தீர்க்கதரிசி பேசுகிறான், எனக்கு ஒரு அடையை கொண்டு வா. அவளே கடைசி நேர உணவுக்கு விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். ஆனால் தீர்க்கதரிசி பேசுகிறார், எனக்கு ஒரு அடையை செய்து கொண்டு வா. உடனே அவள் சொல்லுகிறாள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் தான் அல்லாமல் எங்களிடத்தில் வேறு ஒன்றும் இல்லை. அவள் சொல்வதற்கும் அர்த்தம், தீர்க்கதரிசி எண்ணிக்கை எனக்கு விரோதமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு பிடி மாவு தான் இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு, நீர் உமக்கு கொண்டு வர சொல்லுகிறீர். இங்க எண்ணிக்கை எனக்கு பிரச்சனையா இருக்கு, அப்படி இருப்பதினாலே சொல்றார், என்கிட்ட இருக்கிறதுல 2 தோசை தான் செய்ய முடியும். என்கிட்ட இருக்கிறதுல 2 தோசை தான். ஒன்று எனக்கு, இன்னொன்று யாருக்கு? என் பையனுக்கு. 2 தான் செய்ய முடியும். எனக்கு 1, என் மகனுக்கு 1. அது என்னுடைய கடைசி ஆகாரம். அவள் சொல்லுகிற காரியம் என்னுடைய கடைசி ஆகாரம், அதற்கு மேல் வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாலை வேளையில கவனியுங்கள், எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அது என்ன? இதற்கு பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. நீங்க சொல்லுவீங்க, திஸ் இஸ் மை எண்ட், இதுதான் என்னுடைய முடிவு. எனக்கு இருக்கிற எண்ணிக்கை குறைவு, ஹோப்லெஸ் எண்ட், நம்பிக்கை இல்லாத ஒரு முடிவு அப்படின்னு என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். அதே போலதான் அவளும் சொன்னான், எனக்கு இருக்கிற எண்ணிக்கை குறைவு, நம்பிக்கை இல்லாத முடிவு. உடனே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், முதலில் எனக்கு கொண்டு வா. முதலில் எனக்கு. நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? இப்படி கேட்டா, முதலில் எனக்கு கொண்டு வா, இருக்கிறதே 2, முதலில் எனக்கு கொண்டு வா அப்படின்னா என்ன செய்வோம்? ஆனால் அவளுக்கு ஒன்றுமே புரியலை. தீர்க்கதரிசி அப்படி கேட்ட உடனே அவளுக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் தீர்க்கதரிசிக்கு நன்றாக புரியும். பக்கத்தில் பா சொல்லுங்க, தீர்க்கதரிசிக்கு நன்றாக புரியும். ஏன்னா அவனை அங்கு போக சொன்னதே ஆண்டவர் தான்.
வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 9வது வசனம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஏற்கனவே நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், அவளுக்கு தெரியாது, ஆனா தீர்க்கதரிசிக்கு நன்றாக தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதலில் எனக்கு கொண்டு வா என்று சொல்லி சொன்னபோது, ஒருவேளை ஆண்டவர் எண்ணிக்கை குறைவாய் இருக்கும்போது எப்படி செய்வார் என்று சொன்னால், நானே ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன், ஆனால் இப்போ சொல்றது எனக்கு ஒன்றுமே என்ன பண்ணலை, புரியவில்லை என்று நினைப்போம். ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே நீங்கள் தேவ திட்டத்தில் தான் இருக்கிறீர்கள். பக்கத்தில் பா சொல்லுங்க. நமக்கு ஒன்றும் புரியலை, ஆனால் ஏற்கனவே நம்ம எங்கே தான் இருக்கிறோம்? தேவ திட்டத்தில் இருக்கிறோம். தீர்க்கதரிசிக்கு சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு தான் இன்னும் சொல்லலை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மிரளாதபடி கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க? வெயிட் பண்ணுங்க. இதே தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்ல போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எந்த தீர்க்கதரிசி முதல்ல எனக்கு கொண்டு வான்னு சொன்னாரோ அதே தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்வார். என்ன வார்த்தை? பஞ்ச காலம் தீரும் மட்டும் மா குறைவதும் இல்லை, எண்ணெய் குறைவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனியா. என் ஆண்டவர் எண்ணெய் குறைவிலும் சரி, மாவு குறைவிலும் சரி, அப்படியே வைத்து கடைசியிலே ஆண்டவர் நிரூபிப்பார், மீதம் இருக்கவும் செய்வார். ஆனால் மூன்றாவது என்ன செய்வார்? 2 தான் இருக்கிறது என்று சொல்லும்போது, முதலில் செய்வதை எனக்கு கொண்டு வா என்று சொல்லும்போது நமக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வையுங்கள், நீங்களும் நானும் தேவ திட்டத்திற்கு உள்ளாகத்தான் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தினுடைய கீழ் நாம் இருக்கிறோம். நமக்கு வாக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. உடனே அவளுக்கு சொல்லப்பட்டது, உனக்கு முதல் உரிமை கொடாதே. பக்கத்தில் பாச ஆண்டவர் சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா? உனக்கு முதல் உரிமை கொடாதே. முதலில் செய்வதை தீர்க்கதரிசி அல்லது கர்த்தருக்கு முதலிடம் கொடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு முதலிடம் கொடுக்காத, கர்த்தருக்கு என்ன பண்ணு? முதலிடம் கொடு. நம்மால் முடியாதிருக்கும் போது கர்த்தர் சொல்லுவார், இன்னும் குறைப்பதற்கு ஒரு வழி சொல்வார். குறைக்க முயற்சிக்கும் போது கர்த்தர் சொல்வது வேறு எதற்கும் அல்ல, கர்த்தருக்கு முதலிடம் கொடு. உனக்கு தேவை இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தேவை இருக்கு, உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஆனால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. அல்லேலூயா. கேள்வி கேட்பதற்கு முன்னால் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. ஆமென். நீங்களும் நானும் தீர்க்கதரிசி இது மாதிரி கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நாம என்ன ஆண்டவரை செய்வேன் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் பதில கொடுக்கிறாரு. மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. அது குறையவில்லை. மாவும் குறையல, எண்ணெயும் குறையவில்லை. எவ்வளவு நாள் இருந்தது? பஞ்ச காலம் தீரும் மட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சொல்லிட்டு போயிடல கர்த்தருடைய வார்த்தை, பஞ்ச காலம் தீரும் மட்டும் மாவும் எண்ணெயும் குறையாது. அல்லேலூயா. நல்லா ஒன்றை கவனிங்க. ஆண்டவர் எதை நிரூபித்தார்? என்னுடைய திட்டத்தில் நீ இருக்கும்போது, எனக்கு முதலிடம் கொடுக்கும்போது, உன்னுடைய ஹோப்லெஸ் எண்டை முடிவே இல்லாத நம்பிக்கையாக நான் மாற்றுவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னுடைய ஹோப்லெஸ் எண்டை முடிவே இல்லாத நம்பிக்கைக்கு உரியதாக நான் என்ன பண்ணுவேன்? மாற்றுவேன். நம்பிக்கை இல்லாத ஒரு முடிவை மாற்றித்தர நம்முடைய தேவன் வல்லவர். 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 1வது வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவர்
தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். தீர்க்கதரிசியை பார்த்து அவள் சொல்கிறாள், என் கணவர் செய்தது, ஆனா நான் அதுக்கு கிரயம் கொடுக்கிறேன். நான் தப்பு பண்ணல, என் கணவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, செய்திருக்கிறார், தப்பு பண்ணி இருக்கிறார். இப்ப நான் என்ன பண்ண, அதுக்கு கிரயம் கொடுக்கிறேன். எனக்கு வழியே தெரியல. எனக்கு உடனே தீர்க்கதரிசி அவளை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் எப்படி தீர்த்தார், குறையாது என்று சொல்லி சொல்லல, குறையாது என்று சொல்லி சொல்லல. அதற்கு பதிலாக எத்தனை வெறும் பாத்திரங்கள் வாங்க முடியுமோ அத்தனை வெறும் பாத்திரங்களை வாங்கு. எதுக்குன்னு ஆண்டவர் சொல்லல, எதுக்குன்னு ஆண்டவர் என்ன பண்ணல, சொல்லவில்லை. அது என்ன ஆகும், அதை வைத்து என்ன நடக்கும், அதையெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. எண்ணிக்கை எதிராக இருக்கும்போது ஒரு குடம் தான் எண்ணெய் இருக்கிறதே, இந்த ஒரு குடம் எண்ணெயை இதை போன்று இன்னொரு குடத்தை நிரப்பினாலும் அநேக பாத்திரம் தேவையில்லை. ஆனால் ஆண்டவர் கேட்பது என்னவென்று சொன்னால், அற்புதம் ஆரம்பிப்பதற்கு முன், அற்புதம் நடக்கும் போது இடத்தை விரிவாக்காதே, அற்புதம் நடப்பதற்கு முன்பு உன் இடத்தை விரிவாக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அற்புதம் நடக்கும் போதல்ல, அற்புதம் நடக்க தொடங்கும் போதே விரிவாக்குங்க. நடந்து கொண்டு இருந்தது, எல்லா பாத்திரத்தையும் அவள் என்ன பண்ணுகிறாள், நிரப்புகிறாள். ஆனாலும் எண்ணெயானது வந்து கொண்டே இருந்தது. மகனை பார்த்து அவள் கேட்கிறார், இன்னொரு பாத்திரம் கொண்டு வா என்று சொன்னால் பாத்திரம் இல்லை. பாத்திரம் இல்லை அப்படின்னு ஒன்று, எண்ணெய் வரவில்லை, எண்ணெய் நின்று விட்டது. அதற்கு முன்பதாகவே இன்னும் பாத்திரம் இருந்திருந்தால் அதையும் என் கர்த்தர் நிறைத்திருந்திருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் பாத்திரம் இருந்திருந்தா அதையும் கர்த்தர் நிறைத்திருப்பார். எண்ணிக்கை எனக்கு விரோதமாக இருந்து பிரச்சனையில் தீர்க்க முடியாது என்ற தவிக்கிற ஒரு கட்டத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புவது, மகனே மகளே, பிறகு பெரிதாக்கலாம் என்று சொல்லி நினைக்காதீர்கள், வராது. இந்த நாளில் ஆண்டவர் அற்புதம் செய்ய இருக்கிறார். நீர் செய்ய போகிற அற்புதத்திற்கு இப்பொழுதே என்னுடைய விசுவாசத்தை நான் பெரிதாக்குகிறேன். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் செய்ய போகிற அற்புதத்துக்கு இப்பொழுதே உங்க விசுவாசத்தை கொஞ்சம் பெரிதாக்குங்க. என் கீழ்ப்படிதலை நான் பெரிதாக்குகிறேன். சொல்லுங்க, விசுவாசத்தை பெரிதாக்குகிறேன், என்னுடைய கீழ்ப்படிதலை பெரிதாக்குகிறேன், என்னுடைய தியாகத்தை நான் என்ன பண்ணுகிறேன், பெரிதாக்குகிறேன். என்னுடைய ஜெப நேரத்தை உமக்காக நான் செலவிடுகிற நினைக்கிற நேரத்தை இதற்கு பின்பல்ல, இப்பொழுதே விரிவாக்க நான் தீர்மானிக்கிறேன். நான் செய்ய எனக்கு கிருபை தருவீராக. நடந்தது என்ன, அவளுக்கும் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை. ஆனால் வாழ்நாள் முழுவதும் கஷ்டமே இல்லாமல் நம்பிக்கையோடு கூட என் ஆண்டவர் வாழ செய்தார். அன்றைக்கு செய்த தேவன் இன்றும் நம் அருகிலே இருக்கிறார். நம் அருகிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எண்ணிக்கை மேட்ச் பண்ணினாலும் சரி, ஆண்டவரே, இருப்பதையே வாங்கி பயன்படுத்தினாலும் சரி, இருப்பதை குறைக்க நினைத்தாலும் சரி, கொள்ளளவை பெருக்க என்று சொன்னாலும் சரி, நான் தயாராக இருக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாக எண்ணிக்கை இருந்தபோது கர்த்தர் ஆச்சரியமாக அதை தீர்த்து வைத்தார். இன்றைக்கும் அதை ஆண்டவர் செய்ய வல்லவர். ஆண்டவர் ஒரு காரியத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறார். அது என்ன? 2 ராஜாக்கள் 6:19 வாசிங்க. 2 ராஜாக்கள் 6:19. அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள்,
நீங்கள் தேடுகிற மனுஷரிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அந்த இராணுவத்திற்கு கண்மயக்கம் வந்தபோது எலிசா அவர்களை பார்த்து சொல்லுகிறான், என்னை பின்பற்றி வாருங்கள், நீங்கள் யாரை தேடுகிறீர்களோ அந்த மனிதனிடத்திற்கு நான் உங்களை கொண்டு போவேன் என்று சொல்லுகிறான். இவனைத்தான் தேடிட்டு இருக்காங்க. யாரு? எலிசாவை தான் தேடிட்டு இருக்காங்க. ஆனா இவன் அவர்களை அழைத்து கொண்டு ராஜாவினிடத்திலே போகிறான். எலிசா பொய் சொன்னானா? நீங்கள் தேடுகிற ஆள் நான் தான் என்று கண்களை திறந்து விட்டிருக்கலாமே. ஏன் ராஜாவிடத்திலே போன பின்பு கண்ணை அவன் திறந்து விடுகிறான்? ஆண்டவர் அந்த இடத்துல நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு முக்கிய காரியத்தை ஆண்டவர் கோடிட்டு காண்பிக்கிறார். கர்த்தர் பிரச்சனையின் தேவையை சந்திக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவர். கர்த்தர் வெற்றி பெற செய்வதற்கு என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அவர் நம்மிடம் கேட்பொழுது அவர் பிள்ளையாகிய நாம் உண்மையில் நாம் யார் என்பதை மற்றவர்கள் பார்க்க செய்ய வேண்டும். அதை ஒன்றைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். நம்ம பேர் எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய நிலைமைகள் தெரியும், நம்முடைய ப்ரொஃபஷன் என்ன எல்லாம் தெரியும். ஆனால் நான் யார் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்க உதவி செய்வீராக. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் சொன்னார், நீ போய் உன்னை காண்பி, தேசத்தின் மேல் கர்த்தர் மலையை பொழிய செய்வார். ஆணவத்தோடு நம்மை வெளிப்படுத்தக்கூடாது, ஆனால் உண்மையில் நாம் யார் என்பதை உலகம் காண வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நீங்க வாசிங்களா? 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தானத்துக்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாய் இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்துக் கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் ஊழியக்காரனை அழைத்து நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா? எலிசாவை குறித்து வாசிக்கும் போது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் தேவனுடைய மனுஷன். இங்கே 2 பேருக்கு தீர்க்கதரிசி தன்னை காண்பிக்கிறார். ஒன்று இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தன்னை காண்பிக்கிறார். 2வது சீரியாவின் ராஜாவுக்கு தேவனுடைய மனுஷன் தான். இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரியும், ஆனா சீரிய ராஜாவுக்கு தெரியாது. கர்த்தர் நம்மிடம் முதலாவது கேட்பது, மகனே மகளே உன்னை காண்பிப்பாயாக. எப்படி தேவன் என்னை பயன்படுத்த ஆயத்தமாய் அர்ப்பணித்திருக்கும் மனிதன், ஆயத்தமாய் அர்ப்பணித்திருக்கும் மனுஷி, குடும்பம், சபை என்று காண்பிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இஸ்ரவேலினுடைய ராஜா இவனை எப்படி பயன்படுத்துகிறான்? அவனுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் ஆலோசனை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்கிறவனாக பயன்படுத்துகிறார். சீரியாவின் ராஜாவுக்கோ குழப்பத்தை கொடுக்கிறவனாக கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பயன்படுத்துகிறார். கர்த்தரிடத்தில் நாம கேட்கணும், ஆண்டவரே நான் எப்படி காண்பிக்கணும்? உம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பவர்களாக என்னை நான் காண்பிக்கணும். சத்துருவின் சேனைக்கு நடுக்கத்தை கொடுக்கிறவர்களாக என்னை காண்பிக்க உதவி செய்யும். 2வது ஒன்றை காண்பிக்கிறார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான்.
அவன் வீட்டில் அவனோடு கூட எலிசாவோடு கூட இருக்கிற வேலைக்காரனுக்கு காண்பிக்கிறார். தேவனுடைய மனுஷன் மாத்திரமல்ல, என் ஆண்டவனே என்று சொல்லி கத்துகிறான். அல்லேலூயா. உண்மையிலே எலிசா அவனுக்கு ஆண்டவனாக அவன் காண்பிக்கவே இல்லை. அவனோடு இருப்பவன் இந்த எலிசா அவனை விட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர்ந்தவன். ஆனால் சக விசுவாசிக்கு எப்படி நம்மை காட்டுவது? அல்லேலூயா. அவர்களுக்காக எப்படி ஜெபிக்க என்று தெரிந்த ஆளாக என்னை காண்பிப்பீராக. சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, சக விசுவாசிக்கு என்னை குறித்து எப்படி நான் என்னை காட்டுவது, அவர்களுக்காக எப்படி நான் ஜெபிக்க என்று தெரிந்த ஆளாக என்னை காண்பிப்பீராக. எது வேண்டுமானாலும் நம்ம ஜெபித்து இருக்கலாம். ஆனால் அவன் ஜெபிக்கிறான், இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். சபையில் விசுவாசம் இருந்தால் போதாது, நாம் பிறருடைய விசுவாசம் வளருவதற்கு, பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும் நபராக இருக்க எனக்கு கிருபை தாரும். அவர்களுக்கு என்ன தேவை எனக்கு தெரியாது, ஆனால் எனக்குள் இருக்கிற ஆவியானவர் அவர்களுக்காக சரியாக ஜெபிக்க எனக்கு ஒரு கிருபை தாரும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை? சக விசுவாசிக்காக நான் ஜெபிக்கிற ஆளாக இருக்கணும். அவங்க தேவை என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஜெபிக்கும் போது எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சரியாக அவங்க காரியத்துக்காக நான் ஜெபிக்க எனக்கு ஒரு கிருபை தருவீராக. அவன் பார்க்கும்படி என்று சொல்ல காரணம், எலிசா தன்னுடைய ஆவியில் ஏற்கனவே அவன் பார்த்து விட்டான். எலிசாவே, உன்னை எப்படி காண்பிப்பாய்? ஒன்றும் தெரியாத நபராக அல்ல, நம்மோடு கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் தேவனால் ஒரு சந்திப்பை பெறும் முன்பு நான் தேவனால் சந்திப்பை பெற்றவனாக இருக்கணும். அல்லேலூயா. அந்த சந்திப்பை பெற்றேன் என்ற நிச்சயமுடையவனாய் இருக்கிற வித்தியாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, என்னாலே பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாகணும். அப்படிப்பட்ட ஒரு நபராய் கர்த்தர் மாற்றுவீராக. எல்லாரும் முழங்காற்படிடுவோம். எல்லாரும் முழங்காற்படிட்டு, ஆண்டவர் நம்மை ரொம்ப நேசித்திருக்கிறார். நாம் நிறைய காரியங்களுக்கு பயந்துருக்கிறோம். எலிசாவுடைய வேலைக்காரனை போல இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். எண்ணிக்கையை பார்த்து நீ பயப்படுகிற, தடுமாறுகிற, என்ன செய்வதுன்னு திகைக்கிற. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, சத்துருவின் எண்ணிக்கைக்கு நான் மேட்ச் பண்ணுவேன். ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், கையில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், ஆனால் முடிவில் நான் மேட்ச் பண்ணி காப்பேன். உன் கரத்தில் எது இருக்கோ அதை என் கையில் கொடு. உன் கரத்தில் இருக்கிற வரைக்கும் அதை மேட்ச் பண்ண முடியாது. ஆண்டவருடைய கரத்தில், உங்கள் கரத்தில் இருப்பதை குறைவாக இருக்கலாம், ஆனால் குறைவாக இருப்பதை எடுத்து ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கும்போது ஆண்டவருடைய கரத்திலும் ஆரம்பத்தில் அது அப்படியே தான் இருக்கும், ஆனால் முடிவில் விளங்க பண்ணுவார், மேட்ச் பண்ணி காண்பிப்பார். 25,000 பேர் எப்படி சாப்பிடுவான்னு கேட்ட இல்லை, எப்படி போஷிக்க முடியும்னு கேட்ட இல்லை, அத்தனை பேரையும் போஷித்துட்டு திருப்தி அடைய செய்துவிட்டு மீதமும் 12 என்ற நம்பரை கர்த்தர் காண்பிக்கிறார். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். மூன்றாவது சொல்லுகிறார், அந்த பிரச்சனையின் நேரத்தில், எண்ணிக்கை பிரச்சனையாக இருக்கும்போது உன்னுடைய கொள்ளளவை பெருக்கு. ஆண்டவர் அற்புதம் நடக்கும்போது பெருக்க நினைக்காத, அற்புதம் செய்ய தொடங்கும் போதே. அன்னைக்கு அந்த சகோதரி ஏற்கனவே ஆயத்தமாக முன்னாடி இன்னும் பாத்திரத்தை வச்சிருந்தா அதையும் கர்த்தர் நிரப்பி இருப்பார். ஆனால் இல்லை என்று சொல்லி சொன்னபோது என்னை நின்று போயிற்று. பிறகு பார்த்துக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம் நினைக்காத. ஆண்டவர் சொன்னா செய்ய தொடங்கும் முன்பே உன்னுடைய எல்லையை பெரிதாக்க நீ ஆயத்தப்படு. இப்படி செய்வாயானால், கொள்ளளவை பெருக்குவாயானால் கர்த்தர் நிரப்புவார். எது வரைக்கும்? கடைசி வரைக்கும் நீ சுகமாய் இருப்பதற்கு தேவையானதை கர்த்தர் கொடுப்பார், மீதம் எடுக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, நீ உன்னை மற்றவர்களுக்கு காண்பி. பெருமையாக மேட்டிமையாக அல்ல, நீ உண்மையில் யார் என்பதை உலகம் காண வாய்ப்பு கொடுப்பாயாக, வாய்ப்பு கொடுப்பாயாக. மற்றவங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கிறவங்களா
ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவனா நான் இருக்கணும். சத்துருவுக்கு குழப்பத்தை கொடுக்கிற நபராக என்னை காண்பியும் ஆண்டவரே. இரண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், நம்மோடு கூட ஆராதிக்கிறவர்கள், கர்த்தருடைய உங்களோடு கூட இருக்கிற சக விசுவாசிகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அவங்க தேவை என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சரியாக அதை சொல்லி ஜெபிக்க ஒரு கிருபை, அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனாய் நம்மை காண்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, நம்மோடு ஆராதிக்கிறவர்கள் தேவ சந்திப்பை பெறும் முன் நான் தேவனால் சந்திக்கப்பட்டேன் என்கிற நிச்சயமுடையவனாய் இருக்கிற வித்தியாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, என்னாலே பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாகணும். அப்படிப்பட்ட ஒரு நபராய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளின் மாலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின அவனுடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சத்ருவினுடைய எண்ணிக்கை பிரச்சனை இருக்கும்போது சத்ருவின் எண்ணிக்கைக்கு நீர் மேட்ச் பண்ணுகிறீர் ஆண்டவரே. எங்களுடைய கரத்தில் இருப்பதை உம்முடைய கரத்திலே கொடுக்கும்போது ஆரம்பத்தில் அல்ல, முடிவிலே கர்த்தர் மேட்ச் பண்ணி காண்பிக்கிறீர். மூன்றாவது ஆண்டவரே, எங்களுடைய கொள்ளளவை பெருக்கும்போது ஆரம்பத்தில் அவளுக்கு இருந்தது 2 தோசை தான், ஹோப்லெஸ் எண்டு. ஆனால் கர்த்தர் ஒன்றை காண்பித்தார், நான் அற்புதம் செய்யும்போது இடையில் உன் இடத்தை பெருக்காத, நான் அற்புதம் செய்ய தொடங்கும் போதே உன் இடத்தை நீ விரிவாக்கு, விசாலமாக்கு. அந்த ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கும் தாராண்டவரே, எனக்கும் தாராண்டவரே. எங்கள் எண்ணிக்கை தான் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. எண்ணிக்கை உமக்கு பிரச்சனையே இல்லை, எண்ணிக்கை தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனைய நேரத்தில் தடுமாறும் போது இந்த 3 விதத்தில் கர்த்தர் எண்ணிக்கையை சரி செய்வார், ஈடுகட்டுவார். அதற்கு இடம் கொடுக்க கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் கிருபை தந்து அன்று இந்த வாரத்தில் அதை நாங்கள் காண கர்த்தர் உதவி செய்வீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வசனத்தால் கர்த்தர் இடைகட்டும். தாழ்த்தி தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.